தமிழ்நாடு தொடர்பாக ஒவ்வொரு வீட்டிலும் 10 நிமிடங்களாவது உரையாட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார். உறுப்பினர் சேர்க்கை பரப்புரை தொடர்பாக நடக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த அறிவுறுத்தலை முதலமைச்சர் கொடுத்திருப்பதாக தெரிகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முதலமைச்சர் என்னென்ன அறிவுரைகளை மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுத்திருக்கிறார்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல பல அறிவுரைகள் மட்டுமல்லாமல் எச்சரிக்கையும் முதலமைச்சர் மாவட்ட செயலருக்கு விடுத்திருக்கார். குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை ஓரணையில் கொண்டு வர மக்களை தேடி வீடு வீடாக செல்கிறோம் என்பது மகிழ்ச்சி என்றும், செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களின் வரவேற்பு நன்றாக உள்ளது என கேள்விப்படும் போது கூடுதல் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கார். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் உழைக்கும் ஒவ்வொரு கழக உடன்பிறப்புக்கும் என் தலை தாழ்ந்த வணக்கம் என்றும் நன்றி என்றும் அவர் தெரிவித்திருக்கார். இன்னும் 30 நாள் நமக்கு இருக்கும் என்றும், எண்ணிக்கை நாம் கொடுக்கும் அதே அளவு முக்கியத்துவத்தை ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் 10 நிமிடங்களாவது திமுகவினர் கலந்துரையாடுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். பாஜக அரசு மற்றும் அதன் கூட்டணியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு இழைக்க உள்ள அநீதியை ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் எடுத்து சொல்வதுதான் இந்த முன்னெடுப்பின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து அடுத்த 30 நாட்கள்ல தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 68,000 வாக்குச்சாவடிகளிலும் சேர்த்து 2.5 கோடி பேரை கழக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கார். ஏற்கனவே 2 கோடி என்ற இலக்கோடு இந்த ஓரணியில் திட்டம் உறுப்பினர் சேர்க்கையானது தொடங்கப்பட்டது. மேலும் ஏறக்குறைய தொடங்கியதிலிருந்து 1,35,00,000 பேர் இதுவரை சேர்த்திருக்கக்கூடிய நிலையில அந்த இலக்கோட எண்ணிக்கையானது மேலும் 50 லட்சமாக உயர்த்தப்பட்டு 2.5 கோடி என்ற இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்கள் கழகத்திற்கு மிகப்பெரிய சொத்து என்றும், அவர்களை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கும் தேர்தலை கடந்தும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இதுவரை இணைக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் விவரங்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கார். எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் நாம் வழங்கிய நடைமுறையை சரியாக கடைபிடிக்கவில்லை எனில் அங்கெல்லாம் மீண்டும் முதலில் இருந்து தொடங்குவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். குறிப்பாக இந்த உறுப்பினர் சேர்க்கையின் போது சில மாவட்ட செயலாளர்கள் சுணக்கமாக செயல்பட்டு நிர்வாகிகளுடைய அலட்சியத்தால் போலியாக உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவதாக வரக்கூடிய தகவல்களை ஆய்வு செய்து அவர்களுடைய பதவிகள் நிச்சயம் பறிக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தின் வாயிலாக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலருக்கும் எடுத்திருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. அபிநயா, திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.